நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. பொறாமை எலும்புருக்கி நம்முடைய மனது பாவிகள் மேல் பொறாமைப்படக்கூடாது. பாவிகள் தங்கள் மனதிற்கு இஷ்டமானதையெல்லாம் செய்வார்கள். அவருடைய வாழ்க்கையில் கட்டுப்பாடு இருக்காது. பாவத்தை சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். பாவமான வழிகளில் பொருள் சேர்த்து ஒருவேளை அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கலாம். சமுதாயத்தில் அவர்கள் தலைவர்களாகவும் இருக்கலாம். மனுஷர் மத்தியிலே அவர்கள் வல்லவர்களாகவும் இருக்கலாம். நாம் பாவிகளின் சுக வாழ்வை பார்த்து அவர்கள் மேல் பொறாமைப்படக்கூடாது. அவர்களுக்காக பரிதபிக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தமே நம்முடைய சித்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதே நம்முடைய பிரதான விருப்பமாய் இருக்க வேண்டும். நாம் பாவிகளைப் போல நம்முடைய இஷ்டப்படி ஜீவிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய உபதேசத்திற்கும் கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே நமக்கு மெய்யான சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே நமக்கு பேரானந்தம். துன்மார்க்கர் சுக ஜீவிகளாய் இருந்து தங்கள் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். அவர்களுடைய சுக வாழ்வுக்கு முடிவு உண்டு. ஆகையினால் நம்முடைய மனதை நாம் பாவிகள் மேல் பொறாமை கொள்ளவிடக் கூடாது. துன்மார்க்கர் ஒருவேளை சிறிது காலம் சுக ஜீவிகளாக இருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் நித்திய காலமாய் செழித்திருக்க மாட்டார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் மாத்திரமே செழித்திருப்பார்கள். நம்முடைய பாடுகளுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நாம் இப்போது வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்தாலும் அதை பார்த்து பயந்து விடக்கூடாது. நாம் கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள் என்பதை உறுதியாய் நம்ப வேண்டும். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மாறாதவர். அவருடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் ஒருபோதும் மாறுவதில்லை. ஆத்மா அழியாதது என்பதற்கு ஆதாரங்கள். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் அழியாது. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு வருகிறது. அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் பிழைப்பான். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பார்கள். மனுஷன் ஆத்மாவை கொல்ல வல்லவன் அல்ல. மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அங்கே அவர்கள் புழு சாவாமல் இருக்கும். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்தான். எல்லோரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்கள். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் அவரோட கூட ஏகமாய் பிழைத்திருப்போம். பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன்.